டியூப் தமிழ் வணக்கம். விஜய் அரசியல் புலம்பெயர் நாடுகளில் இருந்து முக்கியமான தகவல். விஜய்க்கு இப்பொழுது நடைபெற்றிருப்பது போல டென்மார்க் போன்ற ஜனநாயகத்தில் வளர்ச்சியடைந்த ஒரு நாட்டில் நடைபெற்றிருக்குமாக இருந்தால் என்ன நடைபெறும் என்பதை இந்த செய்தி முதலாவதாக தருகின்றது. முதலாவது, மக்கள் தாங்கள் அளித்த வாக்குகளை எதற்காக ஒருவருக்கு அளிக்கின்றார்கள் என்ற தெளிவோடு இருக்கின்றார்கள். எனவே வெற்றி பெற்ற ஒருவர் தான் வெற்றி பெற்ற கட்சியிலிருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு மாறுவாராக இருந்தால் மக்கள் அவரை வீதியில் மறைப்பார்கள். முதலில் உனக்கு எதற்காக நாங்கள் வாக்களித்தோம், இந்த கட்சியின் இந்த கொள்கைக்காகத்தான் வாக்களித்திருக்கின்றோம். எங்களுடைய வாக்குகளை எல்லாம் ஒன்றாக சேகரித்து உன்னுடைய பையில் போட்டு வைத்து நீ எங்கள் அத்தனை பேரையும் தவறான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லுகின்றாய். எனவே நீ ஜனநாயகத்தில் இருப்பதற்கு தகுதியற்ற ஒருவன் என்று அவருடைய நெஞ்சில் தட்டி கூறுவார்கள். இதனுடைய கருத்து மக்கள் விழிப்பாக இருக்கின்றார்கள். மக்கள் எதற்காக வாக்களிக்கின்றார்கள்? ஒரு கொள்கைக்காகத்தான் வாக்களிக்கின்றார்களே அல்லாமல் ஒரு மனிதனுக்காக வாக்களிக்கவில்லை. எனவே மக்களினுடைய வாக்கு என்பது கடதாசி மட்டை அல்ல. அது ஒவ்வொரு மனிதனையும் நாங்கள் எங்களோடு அன்பாக அணைத்து வைத்திருப்பது என்பதுதான் நமக்கு விழுகின்ற ஒவ்வொரு வாக்குச்சீட்டாகவும் இருக்கின்றது. எம்மை நம்பி ஒருவன் வாக்களிப்பது தன்னுடைய வாக்குச்சீட்டு புனிதமானதாக இருக்க வேண்டும். அது புனிதமான காரியத்தை செய்ய வேண்டும். அது மற்றவர்களுடைய முதுகில் குத்துகின்ற நாசகார அரசியலை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனும் கொளுத்தும் வெயிலில் வரிசையில் நின்று வாக்களித்து விட்டு செல்லுகின்றான். எனவே அரசியல் கட்சிகள் முடிவெடுக்கின்ற பொழுது தங்களுடைய குடும்பத்திற்கும் தங்களுடைய இருத்தலுக்கும் தங்களுடைய எதிர்காலத்திற்குமாக வாக்குச்சீட்டுகளை வைத்து முடிவெடுக்க கூடாது. நம்மை நம்பி வாக்களித்த மக்களை நாங்கள் எங்கே கொண்டு செல்லுகின்றோம் என்ற கேள்விக்கு இதயத்தை தொட்டு பதில் கூற வேண்டும். எனவே தமிழகத்தில் இருக்கின்ற இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் நடிகர் விஜய் அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று விரும்புகின்ற கவர்னருடைய விருப்பத்திற்கு துணை போகின்ற வேலையை செய்ய போகின்றார்களா? இல்லை, தங்களுக்கு வாக்களித்த மக்களினுடைய வாக்கு சீட்டுக்களை ஓர் இளைஞர், அவர் தெரிந்தோ தெரியாமலோ அரசியலுக்கு வந்துவிட்டார், அவரை மக்கள் ஆதரித்து விட்டார்கள், அத்தகைய ஒரு இளைஞருக்கு ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பை வழங்குங்கள் என்று தமிழகத்தில் பெரும்பான்மையான மக்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றால் அந்த மக்களினுடைய கருத்தை காயடிப்பது நம்முடைய கையில் இருக்கும் வாக்குச்சீட்டுகளை வைத்துத்தான் என்பதை அத்தனை கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நிலையில் வாக்களித்த மக்கள் எங்களுடைய வாக்கை இன்னொருவனுடைய முதுகில் குத்துவதற்கும் இன்னொருவனை குழிபறித்து வீழ்த்துவதற்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று மக்கள் தெளிவாக இருப்பதனால் அரசியல்வாதிகள் இப்படியான வேலைகளை செய்வதில்லை. இந்த நிலைக்கு தமிழக ஜனநாயகம் வர வேண்டும் என்பதற்கான காலத்தினுடைய ஒரு பெரும் இடியோசையாக இது இருக்கின்றது. நடிகர் விஜய் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் என்ன செய்ய போகின்றார் என்பதை விட அவர் அதிகாரத்திற்கு வராமலே இந்த ஒரு சில நாட்களில் செய்திருக்கின்ற வேலையும் இதற்கு பின்னால் நடைபெற்றிருக்கின்ற சம்பவங்களும், அவர் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாலும் செய்ய முடியாத வேலைகளை இந்த காட்சிகள் இன்று செய்துவிட்டு சென்று விட்டன. இதுதான் விஜயினுடைய வெற்றியும், இதுதான் மற்றவர்கள் விஜய்க்கு எதிராக செய்திருக்கின்ற காரியங்களினுடைய வெற்றியுமாக இருக்கின்றது. இரண்டாவது மிக முக்கியமான விடயம், வாக்குச்சீட்டுக்கு மக்கள் பணம் வாங்குகின்ற காரணத்தினால் அந்த வாக்குச்சீட்டுகள் விபச்சார வாக்கு என்று அரசியல்வாதிகள் நினைத்து, அது தங்களுக்கு மீளா அடிமையான வாக்குச்சீட்டுகள் என்று நினைத்து தவறான அரசியலை செய்வதற்கு மக்களும் துணையாக இருக்கின்றார்கள் என்பதை மறத்துவிட முடியாது. தமிழக இளைஞர்களுக்கு கவர்னரும் திராவிட கட்சிகளும் கூறியிருக்கின்ற ஒரு மகத்தான செய்தி, உங்களுக்கு இங்கு ஆட்சி செய்ய இடமில்லை என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றதா என்று அவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையும்,
உறங்கிக் கிடந்த தமிழக இளைஞர்கள் தமிழக அரசியலில் ஜனநாயக வழிப்படி நேர்மையாக தங்களுடைய கடமையை ஆற்ற வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்பதை இந்த சம்பவம் காட்டுகின்றது. விஜய் இனி என்ன செய்யலாம்? விஜய் அரசியலுக்கு வந்த பொழுது ஒரு நடிகன் நாடாளலாமா என்கின்றதை எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த காரணத்தினால் எம்.ஜி. ராமச்சந்திரனை போல சவுக்கை சுழற்றி கொண்டு அரசியலுக்கு வர வேண்டிய தேவை இல்லை. ஏற்கனவே எம்.ஜி. ராமச்சந்திரன் அதை செய்து முடித்து விட்டார். எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய ஆட்சி ஜெயலலிதாவை கொண்டு வந்தது போல இன்னொரு நடிகையை விஜய் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அரசியல் இல்லை. விஜயனுடைய வெற்றிக்கு உள்ளே இதுவரை தமிழகத்தை யார் ஆட்சி செய்யலாம் என்று வகுக்கப்பட்டு இருக்கின்ற இரும்பு கோட்டைகள் எல்லாம் இடிந்து விழுந்திருக்கின்றன. இந்த இரும்பு கோட்டைகளை தமிழக மக்கள் இடித்து விழுத்தி இருக்கின்றார்கள் என்றால் சமூக வலைத்தளங்கள் வளர்ச்சியடைந்த காரணத்தினால் தான் இந்த அறிவு புரட்சி ஏற்பட்டிருக்கின்றது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகம் வரை அனைவரும் இனிமேல் மக்களை ஏமாற்றும் அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த நாட்கள் உலக அரங்கில் போட்டு உடைத்திருக்கின்றது. விஜயனுடைய வரவு தமிழகத்திற்கு நல்லாட்சி கொடுப்பதற்கு அல்ல, தமிழக இளைஞர்களை விழிப்படைய செய்வதற்கான ஒரு வரவுதான். அந்த வரவு தன்னுடைய கடமையை செய்து முடித்து விட்டது. இனி விஜய் எது செய்தாலும் அது தமிழகத்தின் அரசியலாக மட்டும் இருக்குமே அல்லாமல் அதற்கு மேல் எதுவும் இருக்காது. ஆனால் விஜயனுடைய தாக்கம் மிகப்பெரிய மாற்றத்தை அகில இந்திய அளவில் இளைஞர்களினுடைய ஒரு புதிய காலத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு முதலாவது பொறியாக இருக்கின்றது. இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்கின்ற பொழுது இந்த பொறி தமிழகத்தில் ஏன் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் வள்ளுவன், ஔவை, கணியன், இளங்கோவடிகள் போன்ற மாபெரும் மேதைகள் எல்லாம் தோன்றிய இந்த மண்ணில் தான் அகிலத்தை ஆளக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை காலம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது. விஜய்க்கே தெரியாமல் தமிழக இளைஞர்களை இந்த தேர்தல் வெளிப்படைய வைத்திருக்கின்றது. அந்த வகையில் இது ஒரு மாபெரும் வெற்றி தேர்தல் தான். இந்த இடத்தில் திராவிடம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு தருணமும் வந்திருக்கின்றது. திராவிடம் என்றால் தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழகத்தை ஆள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாடல் என்று விமர்சனங்கள் இருக்கின்றது. அந்த விமர்சனத்தை மாற்றி அமைப்பதற்கும் மு.க. ஸ்டாலின், பழனிசாமி போன்றவர்களுக்கு காலம் விட்டிருக்கின்ற சவாலாக இருக்கின்றது. திராவிட கட்சிகள் இணைந்து விஜயை வீழ்த்துவார்களாக இருந்தால் திராவிடம் தன்னை தானே தமிழக மண்ணில் வீழ்த்திய கதையாக அது மாறிவிடும். அதேவேளை இப்படியான சம்பவங்கள் நடைபெற்றால் டென்மார்க் போன்ற மேற்கு நாடுகளில் 50க்கு மேற்பட்ட அறிஞர்கள், இளைப்பாறிய பேரறிஞர்கள் ஒன்றாக இணைந்து பகிரங்கமாக கடிதத்தை அனுப்புவார்கள். தயவு செய்து இந்த காரியத்தை செய்யாதீர்கள், இது தவறு என்று அனைத்து கட்சிகளுக்கும் சுட்டிக்காட்டுவார்கள். அப்படிப்பட்ட அறிஞர்களை இன்று தமிழகத்தில் காண முடியவில்லை. வள்ளுவரும் இளங்கோவும் ஔவையும் பிறந்த தமிழகத்தில் நாம் அறிஞர்களாக இருக்கின்றோமே, நாம் உண்மையில் அறிஞர்கள்தானா என்று அறிஞர்களை கூட சிந்திக்க வைத்திருக்கின்ற ஒரு தருணமாக இது இருக்கின்றது. அதேவேளை வட இந்திய தலைவர்களினுடைய ஒன்றுபட்ட அறிக்கை கூட இல்லை. அவர்கள் இப்படியான ஒரு தருணத்தில் தங்களுடைய கடமை என்ன என்பதை ஏன் சிந்திக்காமல் இருக்கின்றார்கள்? இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய அதிகாரி தான் இப்போது இருக்கின்ற கவர்னர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த இடத்தில் சட்டசபையில் பெரும்பான்மையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதானே மரபு. அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூற வேண்டியது அவருடைய கடமை. இந்தியாவை நீண்ட காலமாக ஆட்சி செய்து வருகின்ற அவருக்கு ஒரு மாபெரும் கடமை இருப்பதையும் இந்த தேர்தல் உணர்த்தி இருக்கின்றது. இந்தியாவினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் இதை ஆதாரமாக வைத்து அகில இந்தியாவையும் ஒரு அதிசயமான தடத்தில் கொண்டு செல்வதற்கு, இந்த நாட்களை பயன்படுத்துவதற்கு காலம் ஒரு சவாலை விடுத்திருக்கின்றது. இப்பொழுது உலகம் மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையும், இப்பொழுது மத்திய கிழக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரும், அதனுடைய போக்கும், உலகத்தின் அடுத்த கட்டமும் 21ஆம் நூற்றாண்டிலும் இந்தியாவினுடைய நிலை என்ன என்பதை சிந்திப்பதற்கு இந்த பொறியை பயன்படுத்தி இதிலிருந்து விளக்கேற்ற வேண்டிய தேவை இந்திய நடுவண்
அரசிற்கு இருக்கின்றது. இதில் யார் வருவது யாரை தடுப்பது என்பது அல்ல, எல்லோரும் இணைந்து ஒரு புதிய பாதைக்கு செல்வது இந்திய திருநாட்டை புதியதொரு பாதைக்கு கொண்டு செல்வதற்கு அவசியமாக இருக்கின்றது. அதற்கு விஜயினுடைய இந்த தேர்தல் துணையாக அமைந்திருக்கின்றது என்று நோக்கி அவரை அதிகாரத்தில் இருக்க வைக்க வேண்டும். 5 ஆண்டுகளை அவருக்கு வழங்க வேண்டும். அவரால் ஆட்சி செய்ய முடிகின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அந்த இளைஞர்களினால் என்ன செய்ய முடியும் என்பதை அவதானிக்க வேண்டும். அவர்கள் சரியாக செய்கின்றார்களா இல்லையா என்பதை காலமும் செயலும் தீர்மானிக்கும். அவர்கள் வரக்கூடாது என்று இப்பொழுது யாரும் தீர்மானிக்க கூடாது. இமயமலைக்கு சென்று துறவியாக இருக்கின்ற ரஜினிகாந்த் விஜய் அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று நினைப்பார் என்று நாங்கள் நினைக்கவில்லை. அவரையும் அவமானப்படுத்த வேண்டிய தேவையில்லை. கமல்ஹாசன் போல அவரும் வீதிக்கு இறங்கி விஜய்க்கு வழிவிடுங்கள் என்று சொல்லுவாராக இருந்தால் அவருடைய சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து மேலும் 1000 மடங்கு அதிகரிக்கும் என்பதையும் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. எனவே இந்த இடத்தில் இந்த வாய்ப்பை எல்லோருமே பயன்படுத்தி கொண்டு தமிழகத்தையும் இந்தியாவையும் மேம்படுத்தி உலக அரங்கிற்கு கொண்டு வர வேண்டுமே அல்லாமல் மிகவும் குரோதமான ஒருவரை ஒருவர் சரிக்கின்ற நயவஞ்சக அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு தருணம் இது என்றால் அது மிகை கூற்று அல்ல. இந்த இடத்தை இந்தியா சிந்திப்பதற்கு விஜயினுடைய வெற்றி பயன்பட்டு இருக்கின்றது என்பதை நினைத்து அவர் பெருமைப்படலாம். சாக்ரட்டிஸ் கூறியது போல இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் என்கின்ற ஒரு பொறியை விஜயினுடைய வெற்றி ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த வகையில் முதல்வர் ஸ்தானத்தை விட மிகப்பெரிய ஸ்தானத்தை காலம் அவருக்கு வழங்கி இருக்கின்றது. அவரை இப்பொழுது பாராட்டுகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே. இந்திரஜித்து நானடா, என்னை வென்றவன் யாரடா? மாயப்போரே எனதடா, இலங்கை வேந்தன் மகனடா. ராஜகோபுர கலசமே நீயடா.